ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு SEO மேன்மை தமிழ். நான் உங்கள் மதுசன். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னாலும் சரி, ஃப்ரீலான்ஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்குகிற பணமாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடு பணம் அனுப்புறதுக்காக இருந்தாலும் சரி, ஸோ பேபால் அக்கௌண்ட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு அக்கௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த பேபால் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து லீகலாக இல்லாமல் இருந்தது. இப்போ ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் பேபால் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஸ்ரீலங்கா வந்து லீகலாகவே வந்து க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லி அந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி ஸோ இதில் பேபால் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பேபால் என்று சர்ச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஸ்ரீலங்கான்ற கிளிக் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கான்ற கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஸோ நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் அப் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணுன்னா இவங்க வந்து கேட்டிருப்பாங்க பர்சனல் அக்கௌண்ட்டா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டான்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓகே, அதை நான் கெட் ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இமெயில் அட்ரஸை வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்னுடைய இமெயில் அட்ரஸை வந்து நான் இதில் என்டர் பண்ணிக்கொள்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து. ஓகே, இதில் வந்து பாருங்க சொன்னால் அடுத்து நான் என்னோடய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து என்னுடைய ஸ்ரீலங்காவுடைய ஃபோன் நம்பரை வந்து நான் என்டர் பண்ணிக்கொள்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து. ஓகே, ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து கொடுத்தோன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த டிஜிட் நம்பரை பார்த்து நம்ம வந்து இதில் வந்து என்டர் பண்ணணும் ப்ரெஸ். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த 6 நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கொள்வோம் பெஸ்ட்டாக வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து இதில் என்னுடைய அந்த ஓடிபியை வந்து ரிசீவ் பண்ணி அதில் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து க்ரியேட் பாஸ்வேர்ட் அப்படி சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இந்த க்ரியேட் பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட பேருன்னு சொன்னால் உங்களோட பேரை வந்து என்டர் பண்ணும்போது அதில் முதலாவது லெட்டர்ஸை வந்து நீங்கள் ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை வந்து அப்படியே கண்டினியூஸாக என்டர் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் அது ஒரு 2-3 நம்பர்ஸை வந்து என்டர் பண்ணிக்கொள்ளலாம். என்டர் பண்ணிவிட்டு பிறகு பார்த்திங்கன்னா சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அட் சிம்பிள் கேஷ் சிம்பிள் அப்படி இருக்கும் தானே. இப்போ நம்ம அட் சிம்பிள்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அட் சிம்பிளை கொடுத்து இப்போ எல்லாம் என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டுன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓகே, நான் வந்து என்டர் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டுன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டுன்ற கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாஸ்வேர்டை சேவ் பண்ணுறோன்னா சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நம்மளுடைய இது வந்து கேட்டுப்பாங்க, அதாவது நேஷனாலிட்டின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்ரீலங்கா தானே ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஸ்ரீலங்கான செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ ஸ்ரீலங்கான செலக்ட் பண்ணி பெஸ்ட் நேம் கேட்பாங்க. அடுத்தது மிடில் நேம்னு சொல்லி மற்ற லாஸ்ட் நேம் கேட்பாங்க. உங்களோட பெஸ்ட் நேம் என்னென்னு பார்த்து உங்களோட ஃபுல் நேமை வந்து என்டர் பண்ணி கொடுங்க அப்படியே. ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து அடுத்ததாக கேட்டிருக்க விஷயம் என்னென்னா அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ உங்களோட ஐடி கார்டில் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸையே பார்த்து என்டர் பண்ணி கொடுங்க. ஏன்னு சொன்னால் சம்டைம் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதனால் இந்த அட்ரஸை வந்து என்டர் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 2லேயும் வந்து ஒரே அட்ரஸ் தான் இருக்குது. அந்த 2 அட்ரஸை நான் வந்து என்டர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து என்னுடைய அட்ரஸை வந்து என்டர் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட் சொல்லி அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி அண்ட் பாஸ்கோட் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சிட்டியோ அந்த சிட்டியை என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் வந்து இருக்கும். அந்த போஸ்ட் வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்டர் பண்ணிவிட்டு ஐ அக்ரி க்ரியேட் அக்கௌண்ட் சொல்லி போஸ்ட் தெரியாட்டி சொன்னால் உங்களோட சிட்டியோட பேரை என்டர் பண்ணிவிட்டு போஸ்ட் சொல்லி சும்மா கூகுளில் சர்ச் பண்ணாலே போஸ்ட் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓகே, இப்போ நான் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ளே போகிறோம். ஓகே, நான் இப்போ கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் கொள்கிறேன் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட பேலன்ஸ் வந்து 0வில் போய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இனி என்ன செய்யணும்னு சொல்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பேபால் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பேபால்னு சர்ச் பண்ணி சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணி இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை வந்து அதில் வந்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் வந்து இப்போ இந்த ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்கிப் போர் நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இந்த மாதிரி கேட்கும். ஓகே, கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அளவுக்கு அளவு கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, எல்லாம் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஸோ ஆனால் இது இப்படி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டுன்னு சொல்லி நாங்கள் அப்படியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ அதில் முக்கியமான விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும் பெஸ்ட்டு நாம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்க்க சொன்னால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோடு போட்ட மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்கள் ஜோ ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே வந்து பாருங்கள் கன்ஃபார்ம் இமெயில்னு சொல்லி கிடக்கு. அந்த கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்க சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, கண்டினியூ வித் கூகுள் அதை கிளிக் பண்ணி சொன்னால் ஸோ நம்மளோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து நம்ம தண்டணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கன்ஃபார்ம் வித் கூகுள் வந்து நான் இந்த இமெயில் வந்து என்னுடைய ஃபோனில் வந்து நான் தட்டி வைக்கல. சென்ட் த கோட் இன்ஸ்டன்ட் சொல்லி கீழே வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி சொன்னால் ஓகே நமக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை பார்த்து அப்படியே வந்து என்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நான் பாருங்கள் இப்போ இந்த ஓடிபியை பார்த்து இதில் வந்து என்டர் பண்ணி கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து அந்த ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து இப்போ வெரிஃபை ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து இனி பேமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அக்கௌண்ட் வெரிஃபை ஆனோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ இப்படி வந்துட்டு இனி நம்ம வந்து பேமெண்ட்லாம் ஈஸியாக வந்து ரிசீவ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். சாரி, இதில் வந்து இனி எப்படி பேமெண்ட்டை வந்து நாம் வந்து ஏர்ன் பண்ணுறது, ஸோ அதில் என்ன மாதிரி சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா நாட்டில் வந்து எப்படி பேபால் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. என்னென்னு சொன்னால் இதில் வந்து இப்போ நம்மளுடைய ஏடிஎம் கார்டை வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ அதெல்லாம் வந்து என்ன மாதிரி சொல்லி அடுத்த வீடியோ சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு ஏடிஎம் மூலமாக வந்து நம்மளுடைய இந்த பேபால் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் எப்படி கொண்டு வரது, பேபால் அக்கௌண்ட்டில் இருக்க கேஷை நமக்கு வந்து இப்போ நம்மளுடைய ஏடிஎம்முக்கு எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஸோ நான் அடுத்த வீடியோ சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பேபாலில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணி இந்த பேபாலுக்கு வந்து பணம் கொண்டு வர, அதாவது ஒவ்வொரு வேலையில் செய்கிறது மூலமாக ஆன்லைனில் வந்து பார்ட் டைமாக ஜாப்கள் செய்கிறது மூலமாக எப்படி வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஓடுன்ற கிளிக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கொள்கிறேன்.